அன்பு குழந்தைகளே, வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? நல்ல உணவுகளை சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். புரிஞ்சுதா? சரி, நீங்க எந்த அறையில உட்கார்ந்து சாப்பிட்டீங்க? உணவு அறையில உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா? சரிதான். சரி, இப்போ நீங்க எந்த அறையில உட்கார்ந்து வகுப்புகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வரவேற்பு அறையில உட்கார்ந்தா? சரி, உங்க அம்மா எங்க இருக்காங்க? சமையல் அறையிலையா? இல்ல உங்க கூடவே இருக்காங்களா? ரொம்ப நல்லது. அம்மாவும் உங்க கூட இருந்து கவனிக்கட்டும், இல்லையா? சரி, டீச்சர் சொன்ன வேலையெல்லாம் செய்தீங்களா? எலி வரைஞ்சீங்களா? அதுக்கு கீழே எலின்னு எழுதுனீங்களா? எலி செய்து பார்த்தீங்களா? அதெல்லாம் டீச்சருக்கு அனுப்பி கொடுத்தீங்களா? வெரி குட். அப்புறம் வேற ஒரு வேலையும் சொல்லியிருந்தேன் புத்தகத்துல, இல்லையா? எந்த பொருள் எந்த அறை அப்படிங்கிற செயல்பாடு செய்ய சொல்லியிருந்தோம். செய்தீங்களா? சரி, சமையலறையில இருக்கிற பொருளுக்கு என்ன நிறம் கொடுத்தீங்க? சிவப்பு நிறம் கொடுத்தீங்க, இல்லையா? எத்தனை பொருளுக்கு சிவப்பு நிறம் கொடுத்தீங்க? எண்ணி சொல்லுங்க. 1 2 3 4 5 பொருளுக்கு கொடுத்தீங்களா? வெரி குட், வெரி குட். டீச்சர் சரியான பார்க்கட்டுமா? பார்க்கலாமா? பாருங்க. மிக்ஸி 1 2 3. இது என்னப்பா? இது என்னன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? அடுப்பு, விறகடுப்பு. அது சமையல் அறையில தானே இருக்கும். 3. இங்க குடம் 4. இது என்ன பொருள்? உரல், இல்லையா? யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, இது நம்ம எல்லாம் பார்த்திருக்க, நீங்க எல்லாம் பார்த்திருக்கவே முடியாது. பழைய காலத்துல இருக்கக்கூடிய பொருள் இது, இல்லையா? பொருளை எல்லாம் பொடிக்கிறதுக்காக இந்த உரலைத்தான் பயன்படுத்துவாங்க. இதுவும் சமையலறையில தான் இருக்கும், இல்லையா? சரி, அப்போ 5 பொருளுக்கு நீங்க நிறம் கொடுத்திருக்கீங்க. சரி சரி, நீ படுக்கை அறையில இருக்கிற பொருளுக்கு என்ன நிறம் கொடுத்தீங்க? பச்சை நிறம். எத்தனை பொருள் இருக்கு? ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அது டீச்சர் நேத்து கொடுத்து காமிச்சிருந்தேன், இல்லையா? சரி, படுக்கை அறையில இருக்கிற கட்டில் மட்டும்தான் இங்க இருக்கு. அப்போ ஒரு பொருளுக்கு மட்டும்தான் நீங்க பச்சை நிறம் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். சரி, வரவேற்பு அறைக்கு என்ன நிறம் கொடுத்தீங்க? மஞ்சள் நிறம். எத்தனை பொருளுக்கு கொடுத்தீங்க? 1 2 பொருளுக்கா? வெரி குட். 2 பொருட்களுக்கு மஞ்சள் நிறம் கொடுத்திருக்கீங்க, இல்லையா? பார்க்கலாமா? இதோ டிவி, சோஃபா செட், மஞ்சள் நிறம் சரியா கொடுத்திருக்கீங்க. சரி, இனி கழிவறைக்கு என்ன நிறம் கொடுத்தீங்க? கழிவறையில இருக்கிற பொருளுக்கு என்ன நிறம் கொடுத்தீங்க? ஊதா நிறம். சரி, எத்தனை பொருளுக்கு ஊதா நிறம் கொடுத்தீங்க? அதுவும் 2 பொருளுக்கா? வெரி குட். பார்க்கலாமா? 1 பக்கெட்டு, 2 சோப்பு பெட்டி. இது 2க்கும் ஊதா நிறம் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். சரி,
உணவு அறையில இருக்கிற பொருளுக்கு என்ன நிறம் கொடுத்தீங்க? ஆரஞ்சு நிறம். எத்தனை பொருளுக்கு? அதுவும் 2 பொருளுக்கா? பார்க்கலாம். உணவு அறையில உணவு மேசையும் நாற்காலியும், அந்த 2 பொருளுக்கும் ஆரஞ்சு நிறம் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப சரியா இந்த வேலையை செய்திருக்கீங்க. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். என்னப்பா, எலி எங்க போச்சுன்னு தெரியலையா? அத பத்தி கேட்கணுமா? பார்க்கலாம். நம்ம அந்த புதிய வீட்டிலிருந்து, அந்த பூனை இருந்த வீட்டிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்ததே எலி எங்க வந்து நின்னுது? லதா வீட்டு முன்னாலதான் நின்னுதுன்னு சொன்னோம் இல்லையா? உள்ள போகணுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி ரொம்ப நேரம் அங்க நின்னுது. ராத்திரியும் ஆகுது, பசி வேற வயித்த கிள்ளுது. என்ன செய்ய? வேற வழியே இல்லை. லதா வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு எலி உள்ள போச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. மெதுவா சமையலறைக்குள்ள போச்சு. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அங்கேயும் இங்கேயும் தேடிச்சு. ஒன்றும் கிடைக்கல. அம்மா இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க இல்லையா? சரி, விடியட்டும், பார்க்கலாம், அப்பவாவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு எலி காத்திருந்து அப்படியே தூங்கிருச்சு. மறுநாள் விடிஞ்சதும் அம்மா சமையலறைக்கு வந்தாங்க. எலிக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சிருக்குமா? பார்க்கலாமா? உங்க புத்தகத்துல இருக்கு, பார்க்கலாமா? எடுங்க உங்க புத்தகத்தை. பாருங்க, இந்த பக்கத்தை எடுங்க. நிறைய படங்கள் இருக்கு இல்லையா? அன்னைக்கு லதா வீட்டுல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த படத்துல இருக்கு, பார்க்கலாமா? பாருங்க, முதல் படத்தை பாருங்க. யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம எலி எங்க இருக்கு? சமையலறையில ஒரு அலமாரி மேல இருக்கு இல்லையா? அப்புறம் யார் இருக்காங்க? அங்க அம்மா இருக்காங்க இல்லையா? அம்மா எங்க இருக்காங்க? சமையலறையில இருக்காங்க இல்லையா? என்ன செய்யறாங்க? சமையல் செய்யறாங்க, அப்படித்தானே? அப்ப எலி என்னமோ சொல்லுது இல்லையா? பசிக்குதே, எல்லாரும் எப்ப வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்த படத்தை பாருங்க. யாரெல்லாம் இருக்காங்க? அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க இல்லையா? அம்மா என்னமோ கையில கொடுக்கறாங்க. அப்பா கையில என்ன கொடுக்கறாங்க? டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறாங்க இல்லையா? அப்பா எங்கேயோ போறாரு. எங்க போறாரு? அப்பா சொல்றாரு, நான் வயலுக்கு போறேன் அப்படின்ட்டு போறாரு இல்லையா? வயலுக்கு எதுக்கு போறாரு? வேலைக்கு போறாரு இல்ல? ஒரு ஆள் போயாச்சு அப்படின்னு நினைச்சது எலி. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல யாரெல்லாம் இருக்காங்க? அண்ணன் இருக்காரு, அம்மாவும் இருக்காங்க இல்லையா? அண்ணன் எங்க போறாரு தெரியுதா? இல்ல, அண்ணன் எங்க போறாருன்னு தெரியல. வேலைக்கு தான் போறாரு. என்ன வேலைக்கு போறாருன்னு தெரியுதா? தெரியலையா? பாருங்க, அண்ணனோட கையில என்னமோ வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னு பாருங்க. நல்லா ஒத்து பார்க்கணும், அப்பதான் தெரியும். நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் இப்படி வச்சு பாப்பாரு, நம்ம இதய துடிப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சு பாப்பாரு. என்னது? ஸ்டெத்தஸ்கோப் இல்லையா? அது அண்ணன் கையில இருக்கு. அப்ப அண்ணன் என்ன வேலைக்கு போறாரு? அண்ணன் மருத்துவர். அண்ணன் யாரு? மருத்துவர். அதனால அவர் எங்க போறாரு? மருத்துவர் எங்க போவாரு? மருத்துவமனைக்கு போறாரு இல்லையா? சரி, அப்ப அண்ணனும் போயாச்சு. எலி இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, இனி அடுத்த படத்தை பாருங்க. யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா பை பை சொல்லி அனுப்புறாங்க. யாரு அனுப்புறாங்க? யாருது? லதா
லதா எங்க போறா? ஸ்கூலுக்கு போறா இல்லையா? பேக மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போறா. சரி, லதாவும் போயாச்சு இல்லையா? அப்பா போயாச்சு, அண்ணன் போயாச்சு, லதாவும் போயாச்சு. அப்புறம் அம்மா என்ன செய்யறாங்க? இடையில பாத்திரம் எல்லாம் கழுகி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? இங்க நிறைய பாத்திரம் இருக்கு. இங்க அம்மா எல்லாம் கழுகியாச்சு. சரி, அப்ப எலி அம்மாவும் வெளியே போனதுக்கு அப்புறம் ரூம் எல்லாம் தேடிச்சு, ஒன்றும் கிடைக்கல. சரி, சாயங்காலம் ஆச்சு. அம்மா அதுக்குள்ள என்ன வேலை செய்யறாங்க? இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. அம்மா என்ன செய்துகிட்டு இருக்காங்க? துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? துவைச்சு காய போடுறாங்க. அங்க தூரத்துல பாருங்க யாரெல்லாம் வர்றாங்கன்னு. தூரத்துல அப்பா, அண்ணன், லதா 3 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? வந்ததும் சாயங்காலத்துக்கு பலகாரம் வேணுமே சாப்பிடுறதுக்கு. அம்மா என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இதோ இந்த படத்துல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மாவும் லதா. லதா அம்மா செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? சரி, அம்மா என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க அம்மா? நெய்யப்பம் சுடுறாங்க. ஹாய், ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா? நெய்யோட மணமும் வெல்லத்தோட இனிப்பும் சேர்ந்து ரொம்ப சுவையா இருக்கும் நெய்யப்பம் இல்லையா? எலி வாயிலையும் எச்சி ஊறுது. அம்மா நெய்யப்பம் சுட்டாச்சு. இனி இந்த படத்தை பாருங்க. எல்லாரும் எங்க இருக்காங்க? எந்த அறையில இருக்காங்க? உணவு அறையில இல்லையா? 4 பேரும் உணவு அறையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் என்ன இருக்கு? எல்லார் கையிலையும் என்ன இருக்கு? நெய்யப்பம் இருக்கு இல்லையா? தட்டுல ஒண்ணு கூட இருக்கு. எலிக்கு ஒரு ஆசை, அந்த ஒண்ணாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பாருங்களேன். இதுல யார் இருக்கா? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. தட்டுல இருக்கா நெய்யப்பம்? இல்ல, தட்டு காலி ஆயிடுச்சு. பாவம் எலி இல்லையா? சரி, இப்ப இந்த படத்தை எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? எலிக்கு சாப்பிட கிடைச்சதா ஏதாவது? சொல்லுங்க. இந்த படத்துல பார்த்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எலி சமையலறையில காத்துக்கிட்டு இருந்தது. அப்பா போனாரு முதல்ல, அப்புறம் அண்ணனும் போனாங்க, அப்புறம் லதா ஸ்கூலுக்கு போயிட்டா. சாயங்காலம் ஆயிடுச்சு. அம்மா நெய்யப்பம் சுட்டாங்க. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. ஒண்ணு கூட பாக்கி வைக்காம எல்லாத்தையும் தின்னுட்டாங்க. எலிக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எலி ஏமாந்து போச்சு இல்லையா? எலி ஏமாந்து போச்சு. குழந்தைகளே, இந்த படக்கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு இல்லையா? படக்கதையில யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க. எலிதான் முக்கிய கதாபாத்திரம் இல்லையா? எலி, அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணன், லதா இல்லையா? இவங்கெல்லாம் இருந்தாங்க. அம்மா நிறைய வேலைகள் செய்யறாங்க இல்லையா? அம்மா என்னென்ன வேலைகள் செய்துட்டு இருக்காங்க? என்னென்ன வேலைகள் செய்தாங்க அம்மா? சமையல் செய்யறாங்க, அப்புறம் பாத்திரங்கள் கழுவினாங்க, அப்புறம் துணி துவைச்சாங்க இல்லையா? இதெல்லாம் தான் படக்கதைகள்ல வந்தது. இனி படக்கதையில இல்லாத வேலைகளும் அம்மா செய்திருப்பாங்க இல்லையா? என்னென்ன வேலைகள்? என்ன செய்திரு? வீடு சுத்தம் செய்திருப்பாங்க இல்லையா? அப்புறம் என்ன செய்திருப்பாங்க? வீடெல்லாம் கூட்டி எடுத்திருப்பாங்க. அதுதான் வீடு சுத்தம் செய்திருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது. அப்புறம் முற்றெல்லாம் கூட்டியிருப்பாங்க. சரி சரி, அப்போ அதெல்லாம் செய்திருப்பாங்க. என்னப்பா, டிவி பார்த்திருப்பாங்களா? சரிதான் இல்லையா? அது வேலையெல்லாம், அது ஒரு பொழுதுபோக்கு இல்லையா? சரி, அம்மா இந்த வேலையெல்லாம் செய்திருப்பாங்க, செய்யறாங்க.
அப்பா என்ன வேலைக்கு போனாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா போனாரு இல்லையா, வேலைக்கு போனாரு. என்ன வேலைக்கு போனாரு? அப்பா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. என்ன வேலைக்கு? வயல்ல என்ன வேலை செய்யறதுக்கு? விவசாயம் செய்யறதுக்கு இல்லையா. அப்பா என்ன வேலைக்கு போனாரு? விவசாய வேலைக்கு போனார். சரி, அண்ணன் எங்க போனாரு? அண்ணன் மருத்துவமனைக்கு போனார் இல்லையா. அண்ணன் மருத்துவர், அதனால மருத்துவமனைக்கு போனார். லதா எங்க போனா? லதா பள்ளிக்கூடம் போனான் இல்லையா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போனாங்க. எலி உணவுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கடைசியில எலிக்கு ஒன்றும் கிடைக்கல இல்லையா. எலி இப்பவும் பசியோட ஏதாவது கிடைக்குமான்னு சமையலறையில ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. சரி, நம்ம லதாவும் குடும்பத்தினர்களும் ராத்திரி உணவை முடிச்சுட்டு முற்றத்துல காற்றாட உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அன்றைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் போனாங்க இல்லையா. அங்கங்க நடந்த விஷயங்களை எல்லாம் அம்மா கிட்ட சொன்னாங்க. அப்பா வயல்ல நடந்த விசேஷங்களை எல்லாம் சொன்னாரு. அண்ணன் மருத்துவமனையில நடந்த விசேஷங்களை எல்லாம் சொன்னாரு. லதாவோ தனது பள்ளிக்கூடத்துல நடந்த விசேஷங்களை எல்லாம் சொன்னாங்க. அப்பதான் லதா தன் வகுப்புல விடுகதை போட்டி நடந்ததை பத்தி சொன்னாங்க. அந்த விடுகதைகளை அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் கேட்கவும் செய்தான். லதா கேட்ட விடுகதைகள் என்னன்னு தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? அதுக்கான பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி, கேட்கட்டுமா? தயாரா? முதல் விடுகதை. பகலெல்லாம் ஒளிந்திருப்பான், இரவில் வலம் வருவான், சட்டி பானைகளை உருட்டிடுவான், புத்தகம் துணிமணி கடித்திடுவான். அவன் யார்? யாரு சொல்லுங்க? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. யாரு? சட்டி பானை உருட்டுறதோ புத்தகம் துணிமணி கடிக்கிறதோ எலி. யா பாருங்க, எலி. சரியா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த விடுகதை கவனமா கேட்கணும். பதுங்கி நடக்கும் மீசைக்காரன், எலியை பிடிக்கும் வேட்டைக்காரன். அவன் யார்? பதுங்கி நடக்கும் மீசைக்காரன், எலியை பிடிக்கும் வேட்டைக்காரன். அவன் யார்? தெரியலையா? எலி வீடு கட்ட உதவின ஒரு ஆள். யாரு? எலியை பிடிக்கும் வேட்டைக்காரன். பூனை. யாரு? பூனை. பாருங்க, பூனை. சரியா? சரி, அடுத்தது. அடுத்துலதான் கேட்ட விடுகதை. வீட்டை காக்கும் காவல்காரன். அவன் யார்? அது சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிதான், நாய். யாரது? நாய். வீட்டை காக்கும் காவல்காரன் யாரு? நாய். சரி. ஓட்டு வீட்டுக்காரன், ஓட முடியாதவன். அவன் யார்? ஓட்டு வீட்டுக்காரன், ஓட முடியாதவன். அவன் யார்? சந்தேகமா இருக்கா? எலிக்கு வீடு கட்ட ஆலோசனை சொன்ன ஆள் யாரது? யாரு? ஆமை. யாரு? ஆமை. ஆமையினுடைய உடம்புக்கு மேல என்ன இருக்கு? ஓடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஓட்டு வீட்டுக்காரன். ஆமைக்கு ஓட முடியுமா? முடியாது. அதனால்தான் ஓட்டு வீட்டுக்காரன், ஓட முடியாதவன். அவன் யார் அப்படின்னு விடுகதை கேட்டிருக்காங்க. விடுகதைக்கான விட என்ன? ஆமை. பாருங்க. சரி, இனி அடுத்தது. இலையை விரும்பி சாப்பிடுவாள், பசுவை போல பால் தருவாள். அவள் யார்? இலையை விரும்பி சாப்பிடுவாள், பசுவை போல பால் தருவாள்.
எனக்கு வீடு கட்ட உதவின ஒரு ஆள். சொல்லுங்க, இலையை விரும்பி சாப்பிடுவது யாரு? பசுவை மாதிரி பால் தர்றது யாரு? ஆடு. சரியா? நல்ல கவனமா யோசிச்சு கேட்டா நமக்கு விடுகதைக்கான விடை எளிமையா கண்டுபிடிக்க முடியும். சரியா? இலையை விரும்பி சாப்பிடுவாள், பசுவை போல பால் தருவாள் யாரு? ஆடு. பாருங்க, ஆடு. சரி, இனி ஒரே ஒரு விடுகதை தான் இருக்கு. கருப்பு நிறத்தவன், ஊரை சுத்தம் செய்பவன், அவன் யார்? கருப்பு நிறத்தவன், ஊரை சுத்தம் செய்பவன். காகம். இல்லையா? காகத்தை பத்தி நிறைய தடவை விடுகதை கேட்டிருக்கோம் இல்ல? அப்படித்தானே? சரி, அப்போ காகம். பாருங்க, அதுக்கான விடையும் தெரிஞ்சது இல்லையா? இப்படி நிறைய விடுகதைகளை லதா கேட்டா. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் புதிய விடுகதைகள் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டான். சரி, இப்போ இந்த விடுகதைகளை எல்லாம் நான் மீண்டும் ஒரு தடவை கேட்பேன். ஆனா விடைகள் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நான் ஒரு விடையும் சொல்ல மாட்டேன். அந்த விடுகதைக்கான விடைகளை எழுதி போடுறேன். நீங்க சொல்லும் போது நான் எழுதுவேன். சரியா? முதல் விடுகதை கவனமா கேளுங்க. சரியா? இலையை விரும்பி சாப்பிடுவாள், பசுவை போல பால் தருவாள், அவள் யார்? யாரு? சரியா சொன்னீங்க. யாரு? ஆடு. பாருங்க, ஆடு எழுதுறேன். ஆடு. சரி, அடுத்த விடுகதை. ஓட்டு வீட்டுக்காரன், ஓட முடியாதவன், அவன் யார்? சொல்லுப்பா. ஆமை. சரி, ஆமை. ஆமை. அடுத்தது கவனமா கேளுங்க. பதுங்கி நடக்கும் மீசைக்காரன், எலியை பிடிக்கும் வேட்டைக்காரன், அவன் யார்? பூனை. ரொம்ப சரி. பூனை. சரி, அடுத்தது. பகலெல்லாம் ஒளிந்திருப்பான், இரவில் பலம் வருவான், சட்டி பானைகள் உருட்டிடுவான், புத்தகம் துணிமணி கழித்திடுவான், அவன் யார்? எலி. யோசிக்கவே இல்லை, கரெக்டா சொல்லிட்டீங்க. எலி. பாருங்க, எலி. சரி, அடுத்தது. கருப்பு நிறத்தவன், ஊரை சுத்தம் செய்பவன், அவன் யார்? காகம். அதுவும் சரி. காகம் எழுதுறத பாருங்க. காகம். வீட்டை காக்கும் காவல்காரன், அவன் யார்? நாய். அதுவும் சரி. எழுதுறேன். நாய். இப்போ சொன்ன விடுகதைகள் எழுதியாச்சு இல்லையா? வாசிக்கலாமா? ஆடு, ஆமை, பூனை, எலி, காகம், நாய். சரியா வாசிச்சீங்க? சரி, இனி மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலாமா? பாருங்க, இதுல ஒரு ஆள் காணோமே. யார் காணாம போனது? வாசிச்சு பார்க்கலாமா? ஆடு, பூனை, எலி, காகம், நாய். காணாம போனது யாரு? ஆமா, ஆமை. ஆமைய காணோம் இல்லையா? சரி, இனி ஒரு முறை வாசிக்கலாமா?
பார்க்கலாம். அப்ப காணாம போனவங்க யாருன்னு நமக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இருக்கிறவங்க யாரெல்லாம்? ஆடு இருக்கு, பூனை இருக்கு, எலி இருக்கு, நாய் இருக்கு. அப்ப காணாம போனது யாரு? காகம். காகம் காணாம போயிடுச்சு. குழந்தைகளே, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க பார்க்கலாமா? பாருங்க, அவங்க நம்ம புத்தகத்துல வந்து ஒளிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அந்த விடுகதைகளும் நம்ம புத்தகத்துல இருக்கு. இதோ ஆமை, இதோ காகம். விடுகதைகள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஓட்ட வீட்டுக்காரன், ஓட முடியாதவன், அவன் யார்? யாரு? ஆமை இல்லையா? அப்ப நீங்க இங்க என்ன எழுதணும்? ஆமைன்னு எழுதணும். எழுத தெரியும் இல்லையா? நீங்க எங்க பாத்தீங்களே, முதல்ல நம்ம எழுதி போட்டதை பாத்தீங்க இல்லையா? அடுத்தது என்ன? கருப்பு நிறத்தவன், ஊரை சுத்தம் செய்பவன், அவன் யார்? காகம். அப்ப இங்க காகம்னு நீங்க எழுதணும். இவங்க 2 பேரும் இந்த விடுகதை நம்ம புத்தகத்துல இருக்கிறதுனால நம்ம புத்தகத்துல வந்து ஒழிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு இல்லையா? சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த 2 விடுகதைகளுக்கான விடைகளையும் எழுதணும். எழுத தெரியலனா நம்ம முன்னால இருக்கு எலி வீடு பாடம் படிச்சோம் இல்லையா? அதுல ஆமை, காகம் எல்லா வார்த்தைகளும் இருக்கு. கண்டுபிடிச்சு எழுதுங்க. சரிதானா? நம்ம லதா விடுகதைகளை எல்லாம் சொல்லி முடிச்சதும் அண்ணன் கிட்ட, அண்ணா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடினான். ஓடினவ அழுதுகிட்டே திரும்பி வந்தா. அண்ணா உடனே, ஏன் லதா குட்டி, ஏன் அழற அப்படின்னு கேட்டாரு. உடனே லதா, அண்ணா பாருங்க இந்த எலி செய்த வேலைய. நான் 2 படங்கள் அழகா பறிச்சு வச்சிருந்தேன், உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்துட்டு வர்றதுக்காக போனேன். பாருங்களேன், அந்த 2 படங்களையும் எலி கிழிச்சு வச்சிருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அண்ணன் கிட்ட கொடுத்தான். அண்ணா அதை வாங்கி பார்த்தாரு. பார்த்தவரு சிரிச்சுக்கிட்டே, லதா குட்டி இந்த எலியோட வேலையை பாரு, அந்த 2 படங்களையும் சரியா பாதியா கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை காட்டினாரு. லதா பார்த்தப்போ உண்மைதான், லதா வரைச்ச படங்களை சரி பாதியா கிழிச்சு வச்சிருக்கு. லதாவுக்கு கோபமும் அழுகையும் வந்தது. இந்த மீதி படங்கள் எங்க, அதை தின்னுடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சா. உடனே அண்ணன், சரி சரி அழாத, இந்த படங்களை நான் ஒரு பேப்பர்ல ஒட்டி தரேன், நீ மீதி பாதிய வரைஞ்சு அதுக்கு நிறம் கொடுத்துடு, சரியா அப்படின்னு கேட்டார். லதா உடனே உள்ள போய் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துட்டு வந்து அண்ணன் கிட்ட கொடுத்தா. அண்ணன் அந்த கிழிஞ்ச படங்களை அதுல ஒட்டி கொடுத்தார். பாதி படங்கள் இருந்தது, மீதிய வரைச்சு நிறம் கொடுத்துக்கோன்னு சொன்னார். அண்ணன் ஒட்டி கொடுத்த பாதி படங்கள் நம்ம புத்தகத்திலேயே இருக்கு. பாருங்களேன், பாருங்க, பாதி படங்கள் இருக்கு இல்லையா? மீதிய லதா மாதிரியே நீங்களும் வரைஞ்சு நிறம் கொடுக்கணும். செய்வீங்களா? செய்யணும், சரியா? அப்போ நாளைக்கு நீங்க செய்துட்டு வர வேண்டிய வேலைகள் என்னென்ன? விடுகதைகளுக்கான விடைகள் எழுதணும், இந்த மீதி படங்களை வரைஞ்சு நிறம் கொடுத்துட்டு வரணும். அப்புறம் உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட புதிய விடுகதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் வரணும், சரியா? இப்ப நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? சரி, நன்றி.